வந்தாச்சு. கொஞ்ச நேரம் போய் குறுக்க சாய்க்க வேண்டியதான். இவளுக்கு அடுத்து என்ன ஆச்சுன்னு தெரியலையே. மூஞ்சி இப்படி தூக்கி வச்சுட்டு வரா. ஏமா ராதிகா, என்ன ஆயிட்டு? கை ரொம்ப வலி எடுக்கோ? அதெல்லாம் இல்லம்மா, இன்னைக்கு என்னோட மாப்பிள்ளை என்ன கூப்பிட்டு போறதுக்கு வராங்களாம். சாயங்காலம் கிளம்பி போக வேண்டியதான் என் மாமியார் வீட்டுக்கு. என்னது, வீட்டுக்கு போணுமா? இது என்ன வீடு இல்லாம காடா? கை உடைஞ்சிருக்க பிள்ளை எப்படி நான் அனுப்ப முடியும்? அங்க போனா அந்த வேலை இந்த வேலை எல்லா வேலையும் நீ தான் இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும். கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு போமா. அதே ரெஸ்டா? இவ ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட்டுக்கே ரெஸ்ட் கொடுத்துருவா. அம்மா நம்மளால முடியாதுமா, எல்லா வேலையும் நம்ம தான் இழுத்து போட்டு செய்ய வேண்டியதா இருக்கு. இவளை எப்படியாச்சும் பத்தி விட்டுணும். ஒரு 10 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன்னு சொல்லு. கை உடைஞ்சிருக்கிறது தெரியுமா தெரியாதா? அதெல்லாம் தெரியுமா. அவங்க அம்மாவை பாத்துக்கணுமா. அவங்க அம்மா எல்லா வேலையும் இழுத்து போட்டு தனியா செய்யறாங்களாம். அதனாலதான் என்ன கூப்பிடுறாரு. மகன் வரட்டும், நீ உன் போக்குல பேசாம இரு. நான் எல்லாத்தையும் பேசி முடிச்சிடுறேன், சரியா? நீ ஒரு 10 நாள் கழிச்சு போமா. இந்த கையோட போனா மறுபடியும் இன்னொரு கையில உடஞ்சு நீ வருவ. அப்படியாமா சொல்லுறீங்க? ரொம்ப தேங்க்ஸ்மா. எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்குமா. ராதிகா, எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கட்டுமா? கேளுங்கம்மா. ஏமா ராதிகாம்மா, எதுக்குமா மாமியார் வீட்ல இருந்து அம்மா வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் அங்க போகும்போது இந்த இழுவுற? இந்த எல்கேஜி பிள்ளைகளாம் ஸ்கூலுக்கு போகும்போது கண்ணீர் வெடிச்சு ஓன்னு கத்தி அழுங்க பாரு, அந்த மாதிரி தான் நீ பண்ணிட்டு இருக்க. எதுக்குமா? அம்மா, இது என்னம்மா கேள்வி? எல்லாருக்கும் அவங்க அம்மா வீட்ல இருந்து போகும்போது அழுவையா தானே வரும். அந்த மாதிரி தான் எனக்குமா. சின்ன வயசுலயே பள்ளிக்கூடம் போறதுக்கு அந்த அழுவேன். இதுல வேற மாமியார் வீடு பள்ளிக்கூடமும் ஒரே மாதிரி இருக்குமா. எனக்கு வேப்பங்காயா கசக்குது. போகணும்னா அவ்வளவு கஷ்டமா இருக்குமா எனக்கு. அவ்வளவு கஷ்டமா இருக்கா ராதிகா? சரி சரி. ஆமா அண்ணி, எதுக்கு கஷ்டமா இருக்குன்னு கேட்க மாட்டீங்களா? நம்ம சின்ன பொண்ணு அண்ணிய மாதிரி 8 மணிக்கு எந்திரிச்சா பரவாயில்ல. எங்க மாமியார் வீட்டுல என்ன 5 மணிக்கே எழுப்பி விடுவாங்கம்மா. இந்த திமுருக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. 8 மணிக்கு எந்திரிச்சாலும் எல்லா வேலையும் நான் தானே பாக்க ராதிகா. நீ வந்து எனக்கு உதவி சரியா என்ன? ஏன் நீ சும்மா இருங்க. அம்மா வீட்டுக்கு வந்துட்டு எல்லா உதவியும் நான் உங்களுக்கு பண்ண முடியுமா? நானே ரெஸ்ட் எடுக்க தான் வந்திருக்கேன். அப்புறம் 5 மணிக்கு எந்திரிச்சு கோலங்கீரம் போட்டு எல்லாத்தையும் தூத்து எடுத்து தள்ளிடுவ போல என்ன? ஆமா, இவளாச்சும் 5 மணிக்கு எந்திக்கிறதாச்சு. நல்ல குப்புற கடந்து படுத்து தூங்குவா. 5 மணிக்கு இவெல்லாம் எந்திப்பாளாத்த? கேக்குற கேள்விய பாருங்க. அண்ணி, எங்க அம்மாவோட நீங்களே எனக்கு கரெக்ட்டா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அண்ணி. செல்ல அண்ணி நீங்க. வெளியே நின்னு ஒரே ராதிகா ராதிகான்னு கூப்பாடு போடுவாங்கம்மா. எந்திரி ராதிகா எந்திரி ராதிகான்னு கத்திக்கிட்டே கடப்பாக பத்துக்கோங்க. இதெல்லாம் காதுல வாங்கினா நம்மளுக்கு கட்டுப்படி ஆகுமா சொல்லுங்க? நம்மளுக்கு தூக்கம் தானே முக்கியமா. நான் நல்லா படுத்து கிடந்து உறங்குவேன் பத்துக்கோங்க. நல்லா என் போக்குல ஒரு 7:30 மணிக்கா எந்திரிச்சு வருவேன் பத்துக்கோங்க. ஓ மாமியார்காரி ஏசுவாளேமா? ஏசுதாம செய்வாங்க. அவங்க பாட்டு அவங்க போக்குல ஏசிட்டு கிடக்கட்டும். நான் பாட்டுக்கு என் போக்குல என் வேலைய பாப்பேன். அப்படியா? வேலைலாம் பாப்பியாமா? என்ன வேலை பாப்ப? பரவாயில்லையே, 7:30 மணிக்கு எந்திரிச்சாலும் அங்க உள்ள வேலைகளை பாக்குறாளே. பரவாயில்ல, ராதிகாவும் வேலை பாக்க. நம்மள தப்பா நினைச்சிட்டோம் போல. ஆமாம்மா, வேலைய பாப்பேன் பத்துக்கோங்க. முதல்ல எந்திரிச்ச உடனே ஸ்கின் கேர் பண்ணுவேன். ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி முடிச்சு எடுத்துட்டு அப்புறம் எங்க மாமியார் வந்து காஃபி போட்டு வச்சிருப்பாங்க, அதை குடிப்பேன். அதுக்கப்புறம் என்ன சமையல் செஞ்சிருக்காங்கன்னு உள்ள போய் பாப்பம்மா. கிச்சனுக்குள்ள போய் பார்த்துட்டு அப்புறம் வீட்டையே ஒரு 2-3 நேரம் சுத்தி வருவேன் பத்துக்கோங்க. தொப்பை விழுந்துட்டு பாத்தீங்களா, அதனால ஒரு 5 நிமிஷம் வாக்கிங்குமா. சீ, மனுஷியா இவெல்லாம்? அதனை பார்த்தேன். ஏமா அவளாச்சு வேலை பாக்குறதாச்சு. ராதிகாவ கொக்கா. உடனே இப்படி தப்பு கணக்கு போட்டுறாதீங்கம்மா. ஆனாலும் கொஞ்ச நெஞ்ச வேலைகள்லாம் பாப்பம் பார்த்துக்கோங்க. எங்க அத்தைக்கு கூட மாட காய்கறி எல்லாம் வெட்டி தருவேன். கடைக்கு போகணும்னா போயிட்டு வருவேன். அதுக்கப்புறம் வீடெல்லாம் தூத்து எடுப்பேம்மா. அப்புறம் என்னோட துணிமணிகள்லாம் துவைச்சிருவேன் பார்த்துக்கோங்க. அவங்க துணிமணிக்கெல்லாம் அவங்க துவைக்கணும்னு சொல்லிட்டாங்கம்மா எங்க மாமியாரு. அப்படி துவைக்கலன்னா வச்சுக்கோங்க, எல்லா துணியும் எடுத்து வெளியே போட்டு தீ வச்சு கொளுத்தி விட்டுருவாங்க. கடவுளே, இவ துணியை துவைக்கிறது இவளுக்கு ஒரு பெரிய வேலையா? எங்க மாமியார் என்ன பண்ணாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பார்த்துக்கோங்க. அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு சொல்லிக்கிட்டே கிடப்பாங்கம்மா. அதை நம்ம எதுக்கு எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்யணும்? அவங்க தான் அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு சொல்றாங்கல்ல, அதை அமைதியா உட்காந்துருவோம் பார்த்துக்கோங்க. ஆமா பெண்ண, மாமியார் வீட்டுல ஒரு வேலை செய்யலன்னா இப்படிதான் எதனாச்சும் ஏசிட்டே இருப்பாங்க. உங்க அம்மா மட்டும் ஏசலையா என்ன? அவ்வளவு வேலையும் இழுத்து போட்டு செய்யறேன். இங்க காலையில 10 மணிக்கு எந்திக்கேன். அண்ணி நல்ல சுவையான சாப்பாடு எடுத்துட்டு வந்து தாராக. மறுபடியும் தூங்குறேன், சாப்பிடுறேன். இப்படியே என் பொழுது நல்ல சந்தோஷமா கழியுதுமா. இப்படியெல்லாம் நல்ல சுதந்திரமா இருந்துட்டு அங்க போய் நம்மளால இருக்க முடியுமா? அதுக்குதான் இங்கேயே கடக்கம் பத்துக்கோங்க. இந்தா மீனாக்கா வீடு வரை கொஞ்சம் போயிட்டு வாரேன் என்ன? சரி மருமகளே, போப்போம்.
இந்த ராசம்மா வேற ரேஷன்ல பொருள் வாங்கினாலா என்னன்னு தெரியல. இரு போன் அடிச்சு கேட்போம். ஹலோ லட்சுமி, சாப்பிடுமா. எதுக்கு 2 நாளா ஒழுங்காவே சாப்பிட மாட்டீங்க? என் தங்கம், சாப்பிடு சாப்பிடு. வர ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வர. என்ன வீட்ல ஒரே வேலை கிடக்கு. இந்த கிழவி யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கு? 10 நிமிஷம் கழிச்சு போறாங்களா? அதுவும் வீட்ல வேலை கிடக்கா? என்னமோ வீட்ல இருக்க வேலையெல்லாம் இவங்களே வெட்டி முறியிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க பாரு. சி ஏம்மா, ஏம்மா ஃபோன் பேசுனதுல இருந்து மூஞ்ச இப்படியே வச்சிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லட்டி, இந்த முடுக்கு தெரு ராசம்மா இருக்கா பாரு, ரேஷனுக்கு போவோன்னு போனை பண்ணி கூப்பிட்டேன். அவ சொல்றா 10 நிமிஷம் கழிச்சு வரேன், வீட்ல வேலை கிடக்குன்னு. ஒரு வேலையும் பண்ண மாட்டா, ஒரு இளவும் பண்ண மாட்டா. ஆனா வெளியே ஃபுல்லா சொல்லிக்கிறது அவதான் எல்லா வேலையும் பாக்குறேன்னு. வீட்ல சும்மா வெட்டியா தான் கிடக்கா. கூப்பிட்ட உடனே டக்குன்னு வருவோம் அதெல்லாம் இல்ல. சின்ன நொல்ல மாதிரி ஒரு சுடிதாரையும் பேண்ட்டையும் போட்டு சுத்துறா. முடிய பத்தியா? முடிய 2 சைடு கொண்ட. ஏட்டா ஸ்டைல்ன்றா. ஸ்டைல பத்தியா? இந்த வயசுல ஸ்டைல் உனத கேடி இவளுக்கு. அவங்க அம்மா சின்ன வயசுல அவளை பார்த்து பார்த்து வளர்த்தாகலாமா. அப்ப நம்மளெல்லாம் பார்க்காமையா வளர்த்தாங்க? அவளுக்கு என்னோட வயசு அதிகம் தான். எனக்கு தான் முடியெல்லாம் சீக்கிரம் நரைச்சி போயிட்டு நானும் அவளை மாதிரி சுடிதாரையும் ஒரு கொண்டையும் போட்டு சுத்தினா எவ்வளவு அழகா இருப்பேன்னு தெரியுமா? அதுவும் அவ மருமவ இருக்கா பாரு, நல்லா உருண்டு திரண்டு எல்லா குழம்பையும் வைப்பா. நல்ல ருசியாதான் சமைப்பா. அவ எல்லாத்தையும் சாப்பிட்டுப்புட்டு அதுல கொஞ்சம் நிறைய தண்ணியை ஊத்தி அதுக்கப்புறம் அவங்க மாமியார் கிட்ட கொண்டு போய் கொடுக்கா. ராசம்மா தான் பரப்பெடுத்தவளாச்சே, அதையும் அவ விட்டு வைக்கல. நல்லா ருசியா இருக்குன்னு தண்ணி ஊத்தின குழம்ப 2-3 நேரம் வாங்கி வாங்கி திங்கா. உன் அன்னிக்காரி சின்ன பொண்ணு எங்க போய் தொலைஞ்சா? இங்கே தானே நின்றுட்டு கிடந்தா. மேரிகா, சின்ன பொண்ணு, நான் உங்ககிட்ட இப்ப போனை கொடுப்பேன். பேச்சு மூச்சு இல்லாம அமைதியா அந்த கிளவி பேசுறத மட்டும் கேட்கணும். சரியா சின்ன பொண்ணு? என்னது? எந்த கிழவி? கேள்வி கேட்காத சின்ன பொண்ணு. உங்க நொன்னிக்காரி இருக்காளே, உங்க நொன்னிக்காரி, இவ்வளவு நேரம் அவளை பத்தின பெருமையா பேசிக்கிட்டு இருந்த. அவ சரியான ஆளம்மா. எந்த தெருவுல யாருக்கிட்ட நின்னு எந்த கோலை பேசிட்டு இருக்கான்னு தெரியல. உங்க அத்தை குரல் மாதிரி இருக்கு. உங்க அத்தை மாதிரி இல்ல, உங்க அத்தையே தான் சின்ன பொண்ணு. அவ்வளவு நேரமா எல்லா கோலையும் சொல்லிட்டு இருக்காங்க. எப்பப்பா கேட்க முடியல. என்னக்கா சொல்றீங்க? அச்சி வேண்டாம், போனை கட் பண்ணுங்க. அமைதியா இருமா சின்ன பொண்ணு, என்ன சொல்றாளுங்கன்னு கேளு. கொஞ்சம்னு எப்பப்பா கொஞ்சம் நஞ்சமா பேசுறாளுங்க. அம்மா என்னடி சொல்லு. இந்தா ஆடி ஆஃபர் போட்டிருக்காங்கல்லம்மா, நிறைய துணிமணிக்கெல்லாம் ஆஃபர் போட்டிருக்காங்களாம். அது எடுக்க கொஞ்சம் அன்னைக்கிட்ட ஒரு 6000 ரூபா வாங்கி கொடுங்களேன். அன்னைக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், அன்னைக்கு தெரியாம வாங்கி கொடுங்கம்மா. ஓஹோ, இப்படிதான் பஸ்ல உள்ள துட்டெல்லாம் காலியாவுதா? சரி, உன் அண்ணன் இன்னைக்கு நைட்டு வருவான்ல, அப்ப கேட்க. சரியா? 6000 என்னட்டி ரவுண்டா 10000 ரூபாய் கேட்போம். அதெல்லாம் உங்க அண்ணன் தருவான். செல்ல அம்மா நீங்க. இந்த சின்ன பொண்ணு அன்னைக்கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்கம்மா. விளங்கவே விளங்காதுங்க ரெண்டும். சின்ன பொண்ணு, நான் ரொம்ப பொறுமையான ஆளுன்னு தானே நினைச்சிட்டு இருக்க. அப்படிலாம் இல்லவே இல்ல. உங்க அத்தைக்கு ஒரு வழி பண்ணாம நான் விட மாட்டேன். என் கூட வா உங்க வீட்டுக்கு.